இந்த வீடியோவில் கிராம் ஸ்கிமிட் மெத்தடை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமானது தேவைன்னு பார்த்தீங்கன்னா R11 R12 R13. அடுத்து இந்த இடமும் 0, இந்த இடமும் 0, இந்த இடமும் 0. இந்த இடம் என்ன வரும்னா R22 வரும். இந்த இடம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா R23 வரும். இந்த இடம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா R33 வரும். ஓகே, இந்த வேல்யூஸை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடம் 3 இடம் மட்டும் எனக்கு தேவையில்லை. R11 கண்டுபிடிக்கணும், R12 R13 R22 R23 R33. ஏன்னா இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்து நம்ம செய்ய வேண்டியது. ஓகே, இப்போ ஏரியாவில் எத்தனை எலமெண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3. ஓகே, அப்போ A1ங்கிறது இந்த இடத்தோட வேல்யூ. ஓகே, A1 அடுத்து A2ங்கிறது இந்த வேல்யூஸ். ஓகே, -1 4 4 1. அடுத்து A3ங்கிறது இந்த வேல்யூஸ். ஓகே, 3 காலத்தையும் A1 A2 A3 எழுதியாச்சு. ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா Q1 டேஷ் கண்டுபிடிக்கும். Q1 டேஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ அப்படியே எழுதிட வேண்டியதான். A1ஓட வேல்யூ தான் அது. ஓகே, அடுத்து R11 எனக்கு தேவை பார்த்தீங்களா, அந்த R11 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாட்லஸ் ஆஃப் Q1 டேஷ். அப்போ இதுதான் Q1 டேஷ். இதுக்கு மாட்லஸ் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இது ஸ்கொயர் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி இது ஸ்கொயர் பண்ணி √4 அதுக்கு வேல்யூ எடுத்தீங்கன்னா 2. ஓகே, ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா Q1 கண்டுபிடிக்கும். ஓகே, Q1 இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ப்ரொசீஜர் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. Q1 கண்டுபிடிக்கணும்னா 1 என்னது Q மாட்லஸ் டேஷ். Q மாட்லஸ் டேஷ் இப்போ தான் நான் என்ன பண்ண கண்டுபிடிச்சேன். என்னது நிமிஷம் Q1 டேஷ் என்னன்னு வந்தது, 2ன்னு வந்ததா, 2ன்னு வந்ததா, அந்த 2 தான் அந்த இடத்துக்கு வேறு என்ன பண்ண போகிறோம், 2ன்னு போடும். ஓகே, அடுத்து Q1 டேஷோட வேல்யூ என்னது, Q1 டேஷோட வேல்யூ என்னது, இந்த இருக்குது 1 1 3. ஓகே, இப்போ ஆஃபை கொண்டு என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 0.5 0.5 0.5 0.5 வந்துடும். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா R12 என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்கிறோம். R12 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது Q1 த டிரான்ஸ்போஸு அடுத்து A2 Q1 டிரான்ஸ்போஸ்னா Q1 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. Q1 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அடுத்த வேல்யூ என்னது 0.5 0.5 0.5 இருக்குது. அதற்கு என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். Q1 டிரான்ஸ்போஸ் 0.5 0.5 0.5 A2ஓட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டே எழுதினோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ எடுத்து எழுதிடும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக சிம்பிளாக என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிடலாம். இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி. ஓகே, இதை மல்டிப்ளை ஒரு தடவை நான் பண்ணி காட்டுறேன். 0.5 இன்ட்டு -1 அடுத்து 7 மாதிரி தான் இங்கேயும் எடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து 0.5 இன்ட்டு 4 அடுத்து 0.5 இன்ட்டு 4 அடுத்து 0.5 இன்ட்டு -1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது 3ங்கிறது கிடைக்கும். இது என்னன்னு பார்ப்போமா, -0.5 அடுத்து இது என்ன வரும், 2 அடுத்து இது என்ன வரும், 2 இது என்னது -0.5. அப்போ இதையும் சால்வ் பண்ணிங்கன்னா 4 மைனஸு இதில் ஒரு 0.5 இருக்குது, இதில் ஒரு 0.5 இருக்குது. அப்போ என்னது 1. 4 - 1 என்னது 3. ஓகே, 3 வந்துடுச்சா. ஓகே, அடுத்து R13 கண்டுபிடிக்கணும். R13 கண்டுபிடிக்கிறது Q1 டிரான்ஸ்போஸு A3யோட வேல்யூ. இங்கேயும் அதே மாதிரி இதையும் இதையே இன்டர்வியூ பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 2 வரும். ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா Q12 கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து என்ன Q1 கண்டுபிடிச்சாச்சு, R11 கண்டுபிடிச்சாச்சு, R12 கண்டுபிடிச்சாச்சு, R13 என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு. Q2 டேஷ் கண்டுபிடிக்கணும். Q2 டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, A2 வேல்யூ மைனஸ் R12 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். R12ஓட வேல்யூ என்னது -3. Q1ஓட வேல்யூ என்னது இது. இந்த மேட்ரிக்ஸ் இந்த 3 மேட்ரிக்ஸையும் சால்வ் பண்ணி வேல்யூ வர்றது தான் என்னது இது. ஓகே, இப்போ R22 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q2 டேஷ் இதுதான் Q2ஓட வேல்யூ. அதை என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணிடணும். அப்போ 0.25 ஸ்கொயர் பண்ணால் அடுத்து 2.5 ஸ்கொயர் பண்ணால் அடுத்து 2.5 ஸ்கொயர் பண்ணால் அடுத்து -2.5 ஸ்கொயர் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூக்கு ரூட் எடுத்திங்கன்னா 0.5ன்னு வந்துடும். ஓகே, புரியுதா. இது என்னது R22 ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் என்னென்ன வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். அடுத்து இப்போ Q2 கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கான வேல்யூஸ் முன்னாச்சு எழுதியாச்சு. 1/Q2 டேஷ் Q2 டேஷ் என்னது, இங்கே கண்டுபிடிச்சது என்னது, இந்த Q2 டேஷ் மாடலஸ் அதோட வேல்யூ என்னது 5. இப்போ அதோட வேல்யூ என்னது 5 எழுதியாச்சு. அடுத்து ஒரு நிமிஷம். ஓகே, இதுதான் அந்த அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். Q2 டேஷ் என்னது 5. Q2 அதாவது மாடலஸில் இருக்குது. Q2ஓட வேல்யூ என்னது இந்த இருக்குது.
ஓகே Q2 டேஷோட வேல்யூ என்னது -2.5 2.5 2.5 மைனஸ் வந்து 2.5 இது ரெண்டுத்தையும் அப்படி மல்டிப்ளை பண்ணி இங்கே உள்ள 0.5ஆல் ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணணும் 0.5 1/5 இது 1/5 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா R23 கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். R23 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. அப்புறம் Q2 டிரான்ஸ்போஸ் இருங்க, Q2ஓட வேல்யூ இந்த இருக்குது, அதுக்கு என்னது 0.5 இது வந்து வேல்யூ வந்துருக்கு, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். ஓகே இன்ட்டு ஏ த்ரீயோட வேல்யூ என்னது ஃபஸ்ட்டே நான் டெனோட் பண்ணியாச்சு 4. அடுத்து என்ன செய்யணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். -0.5 இன்ட்டு 4, அடுத்து 0.5 இன்ட்டு -2, அடுத்து 0.5 இன்ட்டு +2, அடுத்து -0.5 இன்ட்டு 0. இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆகிடும். அடுத்து 4 இன்ட்டு -0.5னா 4 இன்ட்டு -1/2 பண்ணிங்கன்னா -2, அதான் இந்த வேல்யூ. ஓகே அதான் இந்த வேல்யூ. ஓகே அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா Q3 டேஷ் கண்டுபிடிக்கணும். Q3 டேஷ் கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா மட்டும் எழுதிங்கப்பா. ஓகே ஃபார்முலா தான், A3 எழுதியாச்சு, மைனஸ் R13ஓட வேல்யூ என்னது 2, அடுத்து Q1ஓட வேல்யூ என்னது இது, அடுத்து மைனஸ் R23ஓட வேல்யூ எழுது, R23ஓட வேல்யூ -2. அப்போ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இந்த இடத்துல என்ன ஆயிரும் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஓகே R23ஓட வேல்யூ எழுதியாச்சு, அடுத்து Q2ஓட வேல்யூ எழுதியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ் அழிச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். ஓகே இந்த மேட்ரிக்ஸை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும் சால்வ் பண்ணால் நமக்கான வேல்யூஸ் வந்துடும். ஓகே ஓகே அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா R33 கண்டுபிடிக்கணும். அது Q3 டேஷோட மாடலஸ் எடுத்தாலும் போதும். Q3 டேஷ் இந்த மாடலஸ் என்னது இந்த இருக்குது 2 -2, இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். 2 ஸ்கொயர், அடுத்து என்னது -2 ஸ்கொயர், அடுத்து என்னது +2 ஸ்கொயர், அடுத்து என்னது -2 ஸ்கொயர். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் 16, 16 ரூட் எடுத்தால் என்னது 4. அடுத்து Q3 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/Q3 டேஷ் மாடலஸ் கண்டுபிடிச்சதோட வேல்யூ என்னது 4. அடுத்து Q3 டேஷ்னா இந்த இருக்குது, அது என்ன இருந்தது -2 2 2 இருந்ததா, அதை இந்த Q3 இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து. ஓகே இப்போ Q மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், Q1ஓட வேல்யூ, Q2ஓட வேல்யூ, Q3ஓட வேல்யூ. ஓகே இப்போ நான் ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, R11 R12 R13 இந்த ரெண்டு எலமெண்ட்டும் என்ன 0 இருக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. R11 என்னது, R12 என்னது, R13 என்னது, R22 என்னது, R23 என்னது, R33 என்னது, அதை எழுதிட வேண்டியதான். ஓகே அப்போ செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். QR என்னது A, Qவை மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆரை மல்டிப்ளை பண்ணுங்கள். இது Qவோட வேல்யூ, இது ஆரோட வேல்யூ, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் A மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதாவது கொஸ்டின் திருப்பி கிடச்சிது அப்படின்னா நான் செஞ்சது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.